ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். அன்பு நண்பர்களுக்கு உங்கள் ரங்கமணியின் இனிய வணக்கம். வாழ்க வளமுடன். அன்பு நண்பர்களே, சிறிது காலம் ஜாதக பலன் சொல்லும் வேலை அதிகப்படியாக இருந்ததால் தொடர்ந்து காணொளிகளை வெளியிட முடியவில்லை, மன்னிக்கவும். நான் ஜோதிடத்தை பற்றி ஆராய்ந்து கண்டு உணர்ந்தவற்றை உங்களுக்கு தொடர்ந்து எனது காணொளிகள் வாயிலாக பகிர இருக்கிறேன். கேட்டு தெளிவடையுங்கள். இன்று நாம் ஜோதிடமும் திருமணமும் என்ற தொடரில் முதல் பாகத்தை பார்க்க இருக்கிறோம். எனது வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து ஆல் என்பதையும் கிளிக் செய்யுங்கள். அப்போதுதான் நான் போடும் வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது தலைப்பிற்குள் செல்லலாம், பாருங்கள். திருமணம் என்றாலேயே முதலில் எடுப்பது ஜாதகத்தை தான். கங்கண பொருத்தம் மற்றும் குருபலம் வந்துவிட்டதா என்று பார்த்து, ஜாதகத்தில் தோஷம் ஏதாவது இருக்கிறதா என்பதை பார்த்து, தோஷம் ஏதாவது இருந்தால் அந்த தோஷத்தை போக்க அதற்கு உண்டான பரிகாரத்தை செய்துவிட்டு அந்த ஜாதகத்தை குலதெய்வத்தின் முன் வைத்து சாமி கும்பிட்டுவிட்டு அதை பல திருமண தகவல் மையங்களில் பதிவு செய்துவிட்டு காத்திருக்கிறார்கள். ஆனால் பலருக்கு இவ்வாறு ஜாதகத்தை பதிவு செய்து 5 முதல் 10 வருடங்கள் ஆன பிறகும் திருமணம் நடக்காமல் காலதாமதம் ஆகிறது. குருபலம் மற்றும் தோஷ பரிகாரங்கள் உண்மை என்றால் உடனே திருமணம் நடக்க வேண்டும் அல்லவா? ஆனால் நடைமுறையில் அவ்வாறு நடப்பதில்லையே, ஏன்? ஜாதக பொருத்தம் பார்க்கும் விடயத்தில் பெண் வீட்டு ஜோதிடர் பொருத்தம் உள்ளது என்று சொன்னால், அதே ஜாதகத்திற்கு மாப்பிள்ளை வீட்டு ஜோதிடர் பொருத்தம் இல்லை என்று சொல்கிறார்கள். இதில் என்னதான் பிரச்சனை? ஒரே விடயத்திற்கு ஒவ்வொரு ஜோதிடரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறார்கள். இதில் மிகவும் குழம்பி போய் நிற்பது பொதுமக்களாகிய நீங்கள்தான். உண்மையிலேயே ஜாதக பொருத்தம் என்று ஒன்று இருக்கிறதா? அவ்வாறு இருப்பது உண்மை என்றால் பொருத்தம் பார்த்து நடத்தி வைக்கப்பட்ட பலரின் திருமண வாழ்க்கை சந்தோஷமாக இருப்பதில்லையே. பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் பிரிவுகளும் விவாகரத்தும் நடந்த வண்ணமே இருக்கிறது அல்லவா? இதற்கு என்ன காரணம்? உண்மையில் பிரச்சனை எங்கு உள்ளது? முதலில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், நட்சத்திர பொருத்தம் மற்றும் ஜாதக பொருத்தம் என்பதெல்லாம் சுத்த பொய்யாகும். இப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இவை நடுவில் வந்த ஜோதிடர்களால் திணிக்கப்பட்டது ஆகும். ஒவ்வொரு ஜாதகமும் தனிப்பட்ட அமைப்பையும் கொடுப்பினையையும் கொண்டது ஆகும். இதில் இந்த நட்சத்திரத்திற்கு இந்த நட்சத்திரம் பொருந்துகிறது, இந்த ஜாதகத்திற்கு இந்த ஜாதகம் பொருந்துகிறது என்று தற்கால ஜோதிடர்களால் கட்டுக்கதை சொல்லப்பட்டு வருகிறது. எந்த ஒரு தோஷமோ அல்லது யோகமோ ஜாதகத்தில் இருந்தாலும் அதை அந்த ஜாதகர் அனுபவிக்க வேண்டும் என்றால் அதற்கு உண்டான தசாபுத்தி நடப்பிற்கு வந்தாக வேண்டும். நம் வாழ்க்கையில் நடக்கும் சம்பவங்கள் அனைத்தையும் நம் பிறப்பு ஜாதக அமைப்பு மற்றும் தசாபுத்திகளே தீர்மானம் செய்து அவற்றை நடத்தியும் வைக்கின்றன. மற்றபடி நம்முடன் இருக்கும் தாய், தந்தை, சகோதர சகோதரிகள், மனைவி, பிள்ளைகள் ஆகியோரால் நமக்கு நன்மையோ அல்லது தீமையோ நடக்க வேண்டுமென்றாலும் அதற்குரிய தசாபுத்தி நமது பிறப்பு ஜாதக அமைப்புப்படி நடப்பிற்கு வர வேண்டும். நமக்கு வரும் நன்மைக்கும் அல்லது தீமைக்கும் நமது பிறப்பு ஜாதகப்படி நடக்கும் தசாபுத்திகளே காரணமாகும். அதனால் நமக்கு வரும் மனைவியாலேயோ அல்லது பிள்ளைகளாலோ நமக்கு நன்மையும் தீமையும் வருகிறது என்பதெல்லாம் வெறும் கட்டுக்கதையே ஆகும். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கலாம்.